ஆண்டாள் திருவடிகளே சரணம். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாபாய். ஆண்டாள் நாச்சியார் அப்படியே உருகி உருகி பாடுறான். முதல்ல அந்த பதவுரையை பார்த்துருவோம். கண் மா ஞாலத்து அரசர். அம்மன்னா அழகானன்னுட்டு அர்த்தம். கண்ணன்னா பரந்த. கண்ணன் என்றால் கண்ணோட்டமுடையவன், பரந்தவன் இல்லையா? எங்கும் உளன் கண்ணன் என்றால் எல்லா இடத்துலையும் இருப்பவன், எல்லா இடங்களிலும் இருப்பவன் என்னட்டு அர்த்தம். ஞாலம், மா ஞாலம் என்கிறார். மாங்கிறதுக்கு சிறப்புடைய பெரிய அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று, அது ஐஸ்வர்யமுடைய. மா என்பது மகாலட்சுமிக்கு. இந்த பிரபஞ்சத்திலேயே எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கக்கூடிய இடம் எது? நம்முடைய பூவுலகம்தான். செவ்வாய் கிரகம் இதை விட பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. காற்று கிடையாது, தண்ணி கிடையாது, ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் இருக்கக்கூடியது இடம் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் இது ஒன்று தான். சரி, இதில் என்ன ஏதாவது சிறப்பு? மா என்ன பெருமைன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஞாலத்துக்கு என்ன பெருமை? இந்த ஞாலத்துக்கு ஒரே ஒரு பெருமை தான். எப்பேற்பட்ட ஆளும் ஒரு நாள் டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு விஷயம் என்ன, எது ஸ்திரம் எது அஸ்திரம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த பஜனை மடம் 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது இருக்குது அப்படியே. அந்த ஓடு கீடு தூணுகணெல்லாம் எல்லாம் இருக்குது. தாத்தா காலத்திலேருந்து இருக்குது. ஆனால் தாத்தா கிடையாது, தாத்தாவுக்கு அப்புறம் வந்தவர் கிடையாது. இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட அப்படி ரெடியாக தான் இருக்கிறோம். இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படின்னுட்டு தெரியல. அப்போ எது நிரந்தரம்னா இது நிரந்தரம். ஆனால் நேற்று இருந்த தாத்தா இன்றைக்கு இல்லை. நேற்று இருந்தவர்கள் யாருமே இன்றைக்கி இல்லை. அது பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அவன் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறான் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு பெருமை. அதனால் பெருமை மிகுந்த உலகம் என்கிறார். இந்த ராஜாக்களெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நிரந்தரமாக இருந்துருவாங்கன்னுட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எப்பேற்பட்ட ராஜா, அது திருபுவன சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, 3 உலகங்களை ஆண்டவராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அந்த காலம் முடியும். இதை சரித்திர அறிவு இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். சரித்திர அறிவு. ராஜராஜ சோழனுங்கிறோம், அப்புறம் ராஜேந்திர சோழன், அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் இல்லை, பாண்டியன், பெரிய பாண்டியன் இல்லையா? அப்புறம் சேரன் என்ன பண்ணா? சேரன் செங்குட்டுவன் கனக விஜயர் தலையில் கல்லை வச்சு இங்கே கொண்டுட்டு வந்தாங்கிறோம். அப்போ இமயம் வரை அவனுக்கு இருந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் படையெடுப்பு நடந்தது. அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம், அப்புறம் நம்ம வீர சிவாஜி, மராட்டிய சாம்ராஜ்யம் எல்லாம் ஆனால் அவங்க செஞ்ச நல்ல காரியமெல்லாம் இருக்குது. மங்கம்மா சத்திரம் இன்னும் இருக்குது. மங்கம்மா கிடையாது, மங்கம்மா சத்திரம் இன்னும் இருக்குது. நாயக்கர் மஹால் இன்னும் இருக்குது இல்லையா? சரபோஜி மகாராஜாவினுடைய அரண்மனையும் சரபோஜி மகாராஜா பண்ண அந்த நூலகம், சரஸ்வதி நூலகமும் இன்றைக்கி இருக்குது. சரபோஜி அதனால தான் சொல்கிறேன், இருக்கும்போது ஒரு நல்ல காரியம் பண்ணி. நல்ல காரியம் எப்படி பண்ணணும்? மனைவி மக்களுக்கு நான் பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிறேன்னா அந்த வீடு போயிடும் இல்லையா? ஆனால் ஒரு பொது காரியம், இப்போ ராமுடு செட்டியார், நன்னைய செட்டியார் வீடெல்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னுட்டு தெரியல. ஆனால் ராமுடு செட்டியார் கட்டிய ஒரு பஜனை மடம் இன்றைக்கி எவ்வளோ பேர் உட்கார்ற மாதிரி இன்னும் இருக்குது. அப்போ நன்னைய செட்டியாருக்கு எது பெருமை, ராமுடு செட்டியாருக்கு எது பெருமைன்னு சொன்னால் ரொம்ப எளிமையான உதாரணம் இல்லையா? இது இருக்குது பாருங்கள், இன்னும் அதே ஓடு, அதே இது எல்லாம் மாறலை, எதுவுமே மாறலை. இந்த கதவு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இல்லையா? அப்போ எது பெருமை, எது அப்போ ஒரு சின்ன விஷயம் தெரியுது இல்லையா? எந்த காரியத்தை நம்ம செய்யணும், எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னுட்டு. இப்போ அண்ணார் ஏன் இழுத்து போட்டுக்கிட்டு இது செய்கிறாரு? ஒன்றும் பெரும் அவரை யாரும் அடிக்கலை, செஞ்சு தான் ஆகணுன்னுட்டு யாராவது சொன்னாங்களா? நீங்கள் எல்லாம் போய் கேட்டிங்களா?
சுவாமி இந்த மாதிரி வந்து இது செய்யுங்க அப்படின்ட்டு. செய்யாட்டி போனால் எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துடும், அவ்வளோதான். அப்போது அதை தான் சொல்கிறார், மாஞாலம் பெருமை மிகுந்த ஞானம், அங்கண் மா அழகான இந்த பூமி தானே அழகு, இந்த பூமியில் தான் அழகான மலைகள் இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு எத்தனை இடத்துக்கு போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், அப்படியே புத்து குலுங்குது. செவ்வாய் கிரகத்தில் இருக்கா, செவ்வாய் கிரகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, காமிக்கிறான் ஒரு ரோவர் ஒன்று போகுது, பார்த்தா எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது, ஒரே சிவப்பு மண்ணாக தான் இருக்குது, வேறு ஒன்றுமே அங்கே கிடையாது இல்லையே. எத்தனையோ கோடி செலவு பண்ணி விடுறோம். அப்போ என்ன அர்த்தம், அழகான உலகம்ங்கிறது இந்த உலகம்தான், அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அது ஒரு பெருமை. அங்கண்மா ஞாலத்து அரசர், அங்கண்மா ஞாலத்தினுடைய அரசர்கள்னா யார், இங்கே இருக்கிற ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ராஜாக்கள். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் ஒரு ராஜா, ஆந்திரா எடுத்துக்கிட்டால் ஒரு ராஜா, எல்லாம் சேர்ந்த ராஜா, பெரிய ராஜா, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்படி பலது இருக்குது. ஆனால் இந்த உலகம்ங்கிறது, இந்த உலகத்தில் இந்தியாங்கிறது ஒரு சின்ன பூமி இல்லையா. அங்கே இருக்கிற ராஜாங்களுக்கே எத்தனை பவர் இருக்குது, யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன வார்டு கவுன்சிலர், அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அங்கண்மான் அவங்கெல்லாம் அரசர் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அபிமானம் இருக்குது. என்ன அபிமானம், நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அபிமான பங்கமாய். ஆனால் இறைவனிடத்திலே வருகின்ற பொழுது நீங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் சீட்டுக்கட்டா எப்படி வந்து ஒரு தட்டு விட்டால் கீழே விழுந்துருமோ, 5 வருஷம் கழித்து அவர் கீழே இறங்கிடுவார். பல பேரை பார்க்குறோம், எவ்வளோ பெரிய மந்திரியாக இருந்தவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த, ஒன்றும் இல்லைங்க, பெரிய புகழ்பெற்ற தியாகராஜ பாகவதர் கடைசியில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து காசு இல்லாமல் தவிச்சார். பெரிய நடிகை சாவித்ரி, அவங்க ஒரு ஆட்டோ, பல கார் வச்சுருந்தவங்க இல்லையா, எல்லாம் வீணாக போச்சு. கடைசியில் உட்காந்து நேராக வாலிகிட்ட வந்து எனக்கு ஒரு சின்ன வேஷம் நாடகத்தில் தாங்க அப்படின்ட்டு ஆட்டோவில் இறங்கி கேட்குறாங்க. சந்திரபாபு பெரிய கட்டடம், அந்த கட்டடம் எப்படின்னா மாடிக்கு காரே போவேன், ரேம்ப் வச்சு கட்டியிருந்தார் அந்த காலத்திலேயே. அது படம் எடுத்து விட்டுட்டார். கடைசியில் அவர் பிடிக்கக்கூடிய ஒரு சிகரெட்டுக்காக போய் காசு கேட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் அந்த முரட்டுத்தனம் இருக்கும். அபிமான பங்கமாய் எல்லாம் விட்டுட்டு போ அப்படிங்கிறார். யான் எனது இந்த 2 விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன இருந்தாலும் அது அப்படியே பிடிக்கும், நீ டக்குன்னுட்டு இது வரைக்கும் எல்லாம் இருக்கும். அப்புறம் திடீர்னு என்னை மீறி என்ன, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா இல்லையா, நான் என்ன கார் வச்சுருக்கிறேன் தெரியுமா, என் வீடு இருக்கிற நிலவரம் தெரியுமா, அதுக்கு கால் தூசு கூட நீ ஆமாட்ட, நீ என்கிட்ட பேசுறியா, அப்படின்னா என்ன அர்த்தம், எனது 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 யான் எனது இது 2 ஒரு கட்டத்தில் கெட்டு போயிடும். எதெல்லாம் எனது என்று நினைத்தோமா அதெல்லாம் உனது கிடையாது, இன்க்ளூடிங் உன்னுடைய உடம்பு. ஏன்னா உயிர் பிரியும் போது உயிர் தனியாக போயிடுது, உடம்பை இங்கேயே போட்டு கொளுத்தி போய்ட்றான் இல்லையா. இது எத்தனை விஷயம், இது நெருப்பில் எரியுத, யார் நமக்கு சொந்தக்காரன் தானே கொண்டு போய் நெருப்பில் வைக்கிறான். ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்ட உடம்பு, கட்டி அணைத்த உடம்பாச்சே இல்லையா. முன்னை தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்றுன்னுட்டு இல்லையா. அந்த அம்மாவையே கை மடங்காட்டி போனாலும் இறுக்கி பிடிச்சி மடித்து அந்த 1 கிராம் மோதிரத்தை பிடிச்சி கழட்டி எடுத்து இல்லை செய்கிறாங்களே இல்லை, கண்ணுக்கு எதிர்க்க பார்க்குறோம். நம்ம இதுக்கு பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கூட நமக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பிராப்தம் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் அபிமான பங்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இல்லையா, ஒன்றுமே கிடையாது பகவானே நீ தான். ஒரு கட்டத்தில் அப்படி தோணுது இல்லையா, பிடிச்சி தள்ளுது இல்லையா. எங்கே தள்ளுது, எல்லா இடத்துலையும் தள்ளுது. எது தள்ளுது, பெத்த அப்பா கைவிட்டார், அம்மா கைவிட்டாங்க இல்லையா, பையன் கையை விட்டான், சொந்தக்காரன் கையை விட்டான். சொந்தக்காரன் அதாவது பல குடும்பங்களாக நான் பார்த்துருக்குறேன், எல்லாம் இழந்துட்டார். சொந்தக்காரங்க வந்து சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, போய் சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பல கதைகள் நம்ம பார்த்துருக்குறோம். அது யார் எப்படின்னு விளக்க வேண்டியில்லை, சும்மா ஒரு குறி காமிச்சா புரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு எதிர்க்க நடக்கக்கூடிய விஷயம். அப்போது எல்லாம் எப்படி இருந்தால் கைவிடாமல் இருப்பாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது பசை இருந்தால் கைவிடாமல் இருப்பாங்க. பசை போனவொடனே அட்டை பிச்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி உறவுகளும் பிச்சுக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ யார் அணைக்கக்கூடியவன் அவன்தான். அவன் என்ன சொத்து இல்லாமல் வந்திருக்கிறீன்னு கேட்க மாட்டான், சுகம் இல்லாமல் வந்திருக்கிறீன்னு கேட்க மாட்டான். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய். இந்த அபிமானம் என்பது உயிர் போகிற வரைக்கும் இருக்காது, எப்பேற்பட்டவர்களுக்கும் இருக்காது.
அவங்க துறவின்னு சொல்லி கொண்டாலும் அது தொலைகிறதுக்கு தான் திருப்பாவை. அபிமான பங்கமாய் வந்து வந்து எப்போ வரணும்? வீட்டிலையா இருக்கணும்? வரணும், இங்கே வரணும். வந்து அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே, உன்னுடைய திருவாலக்கத்திலே, உன்னுடைய சிம்மாசனத்தின் கீழே நீ படுத்திருக்கிற இல்லையா, அந்த படுக்கைக்கு கீழே பள்ளிகள். ஏன்னா பள்ளிங்கிறது இப்போ படுத்துட்டு தான் இருக்கிறார். இந்த பாட்டு பிரகாரம் பார்த்தா நப்பினையோட எங்கே இருக்கிறார் அவர்? நாற்காலியில் இல்லை. நாற்காலியில் உட்காருன்னு சொல்ல போகிற பாட்டு நாளைக்கு. இன்றைக்கி அவர் எப்படி இருக்கிறார்? இன்றைக்கி பிராட்டியோட சல்லாபித்து கொண்டு கட்டில் இருக்கிறார். இது நம்ம சேதனர்களுக்கெல்லாம் எப்படி அருள் தரலாம் அப்படின்று. நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். சங்கம் சங்கம் சங்க தமிழ்னுட்டு, சங்கம்னா கூட்டம்னுட்டு அர்த்தம். ஒரு பெருங்கூட்டம் வந்து நிற்கிது. சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், உன்னுடைய திருவடி வாசலில் வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு. எப்படியே அந்த அரசர்களெல்லாம் எப்படி அபிமான பங்கமாய் வந்து இருக்கிறார்களோ, நாங்களும் எங்கள் ஸ்திரீ என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் துறந்து விட்டு கைமுதல் இல்லாமல், உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்ற ஒருவர் இல்லை, பார்லின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆர் உளர் உன்னை விட்டால் எனக்கு ஆர் உளர், களைகண்ணம்மா என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்க வேண்டும், அரங்கமா நகருளானே. தொண்டரடிப்புடி ஆழ்வார். அப்படி வந்து நிற்கிறோம். எல்லாம் கைவிட்ட பிறகு வந்து கதியே என்று உன்னுடைய கதியை நினைக்கின்றோம் இல்லையா? அப்படி நிற்கிறோமே. அவங்க நிற்கிறது அடிபட்டு உதப்பட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் உனக்காகவே வந்து நிற்கிறோம். அவர்களெல்லாம் பெரிய ராஜாவாக இருந்து அந்த பெரிய பெரிய கஷ்டத்தைப்பட்டு, ஏன்னா ராஜாவை பற்றி சொல்லும்போது கிஷ்கிண்டா காண்டத்தில் ராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறான். ராஜா அதாவது ஒரு பதவின்னுட்டு எல்லாம் அலையிறாங்க இல்லையா, அந்த பதவிங்கிறது பெரிய வியாதியாம். மற்ற வியாதிகளுக்கு மருந்து உண்டு. ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் இந்த பதவிங்கிற வியாபாரம் தான் வாலி வந்து சொந்த தம்பியாக இருந்த சுக்ரீவனை விளக்கணும் இல்லையா. இனி இந்த ராஜ்யத்தில் இருக்க சொந்த தம்பி தானே சுக்ரீவன். யார்? இரவல் தம்பியா? சொந்த தம்பி. அப்போ வாலி என் பதவியை எடுத்துக்கிட்டியா, அடித்து உதைக்கிறேன் பாருன்னுட்டு தூக்கி போட்டான். ராவணன் விபீஷணன் அறிவுரை சொல்கிறான். அறிவுரை சொல்லி தம்பின்னுட்டு கூட பார்க்க மாட்டேன், ஒழிஞ்சு போ, இனி ஒரு கணம் என்னுடைய முன்னாடி நீ நின்னா நான் தம்பின்னுட்டு கூட பார்க்க மாட்டேன். அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்கிறவங்களை நீங்கள் பார்க்கணும்னா டெய்லி தினத்தந்தி பேப்பரை வாங்கி பாருங்கள். 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கம் 5ஆம் பக்கம் எல்லாம் இருக்குது. யார் யாரை வெட்டினாங்க, அவங்களுக்குள்ள உள்ள உறவு பாருங்கள். கணவன் மனைவியை வெட்டினது, மனைவியை கணவனை வெட்டினது, பிளான் பண்ணி பண்ணது, பையன் பாம்பு கடிக்க வச்சது. என்னப்பா பெத்த பிள்ளை தானே, எப்படி பார்த்தாலும் அந்த சொத்து வரப்போகுது இல்லையா? அப்போ என்ன ஒரு மனசு பாருங்கள். அப்போ யார் நமக்கு உறவு? எந்த உறவு நம்மளை காப்பாற்றும்? கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது இல்லையா? சொந்த பிள்ளையை தானே இரணியன் சாவடிக்கிறான், சொந்த தம்பியை தானே போன்னு சொல்கிறான். எந்த உறவு? இந்த உறவெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம்? நீ 10 பைசா வச்சிருந்தா அவன் காப்பாற்றுவான். பெட்டி நிறைய பணம் வைத்து கொட்டி மிக அழுதால்தான் கட்டி வந்த மனைவி கூட சிரிப்பாள், இல்லை கண்ணாலே தினம் தினமும் எரிப்பாள். ஆனவரை பாடுபட்டு 5-6 காசு வைத்து போனாலே பிள்ளை அவன் சிரிப்பான், கொஞ்சம் புலம்பி விட்டு கொள்ளி வைத்து எரிப்பான், ஐயோ அப்பா போயிட்டாரேன்னுட்டு. எவ்வளவு அழகான நமக்கு இது. இது எதுக்காகனா வைராக்கியம் பழகணும். வைராக்கியம் இல்லாட்டி பக்தி வராது. நம்ம ஏன்னா எது முக்கியம் என்னிட்ட நினைக்கிறோம் இல்லையா? எது முக்கியம்? எதுவும் முக்கியமில்லை என்று நினைக்கிறது தான். எதுவும் முக்கியமில்லை. வேதாந்த தேசிகர் டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிட்றவர். வித்யாரண்யர்ன்னுட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருந்தார். அவர் அத்வைதி, இவர் விசிஷ்ண அத்வைதி. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவர். டெய்லி பிச்சை வாங்கி அவர் என்ன சொல்கிறாரு, கட்டிக்கிறதுக்கு ஒரு முழம் துணி இல்லையா, பிச்சை கூட வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக வந்து இந்த நெல் வயலுக்கு போவாங்க. அந்த நெல் வயலில் உதிர்ந்து கீழே விழுந்துருக்குது இல்லையா, உதிர கூட செய்ய மாட்டாங்க, உதிர்ந்து கீழே இருக்குது இல்லையா, அந்த மணிகளை கொண்டாந்து அதில் சமைச்சு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுவாங்க. எனக்கு உயிர் வாழணும் பெருமாளுக்காக, அதுக்காக இது போகிறோம் என்ன நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கிறவர்கிட்ட வித்யாரண்யர் பார்க்குறாரு, இது என்னையா மாத சம்பளம் வாங்கிட்டு பென்ஷன் வாங்காமல் நீ பாட்டு இப்படி இருக்கிறியே, நீ ராஜா கிட்ட வா,
அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கிறார். யார்? வித்யாரண்யர். வித்யாரண்யர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வித்யாரண்யர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். ரொம்ப கஷ்டப்பட்டவனே அவர் என்ன பண்ணுறாரு? தபஸ் பண்ணுறாரு. யாரை குறித்து தபஸ் பண்ணுறாரு? மகாலட்சுமியை குறித்து தபஸ் பண்ணுறாரு. மகாலட்சுமியை குறித்து எதுக்கு தபஸ் பண்ணுவாங்க? பணம் வேணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணுவாங்க. உடனே மகாலட்சுமி வந்துடுறாங்க. வந்தவுடனே பக்தாவனுக்கு என்ன வேணுங்கிறாங்க? சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறேன் இல்லையா, எனக்கு ஐஸ்வர்யம் வேணும். என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும். ஒரு விஷயம் பாருங்கள், மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் இல்லை, ஆனால் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. எந்த தபஸும், இப்போ நம்ம பெருமாள்கிட்ட போகிறோம், போய் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நம்ம கேட்குறோம். ஆனால் பெருமாள் பிராரப்த கர்மம் தடுக்கிறதால அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா இவனுக்கு இந்த ஜென்மத்தில் இது கொடுக்கக்கூடாது, விதி பிரகாரம் அப்படி தான் இருக்குது. இவன் நம்மக்கிட்ட கேட்குறான், ஆனாலும் இவனுக்கு இந்த விதி முடிஞ்ச பிறகு தான் அதை கொடுக்கணும். இவன் இந்த கோரிக்கை எடுத்து வச்சுப்பான், ஆனால் இப்போதைக்கு இவனுக்கு கொடுக்கறது கிடையாது. காரணம் என்ன? கர்மா தடுத்துக்கிட்டு இருக்கு இவனுக்கு அப்படின்ட்டு பெருமாள் நினச்சி சாங்ஷன் பண்ண மாட்டார். வேறு தேவதை விட்டு போனால் எப்படியாவது ஒழிகிறான் போன்னுட்டு கொடுத்துருவார். அதனாலேயே அவன் வீணாக கூட போயிடுவான் இல்லையா. இப்போ வித்யாரண்யர்கிட்ட மகாலட்சுமி, மகனே உன் தபஸால் நான் மகிழ்ந்தேன், ஆனால் உனக்கு இந்த பிறவியில் ஐஸ்வர்யம் வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு பிராப்தம் கிடையாது. ஐஸ்வர்யம் வச்சுக்கிற அளவுக்கு பிராப்தம் கிடையாது. அதனால் இந்த பிறவியில் நான் தர முடியாது. ஆனால் இந்த தபத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், அடுத்த பிறவியில் உனக்கு நான் ஐஸ்வர்யம் தரேங்கிறாங்க. இவர் உடனே கெட்டிக்காரர் இல்லையா, உடனே அவர் பார்க்குறாரு, சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆள் சந்நியாசம் வாங்கிக்கிட்டான்னா பழைய ஜென்மம் போயிடுச்சுன்னுட்டு அர்த்தம், அவன் செத்துவிட்டான்னுட்டு அர்த்தம். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா இப்போ அடுத்த பிறவியில் தருவ இந்த பிறவி போயிடணும் இல்லையா, உடனே என்ன பண்ணுறாரு, சந்நியாசம் வாங்கிடுறாரு. சந்நியாசம் வாங்கிக்கிட்டவனே மகாலட்சுமி கிட்டே கேட்குறாரு. மகாலட்சுமி சாஸ்திரப்படி நான் இப்போ பழைய பிறவி, ஏன்னா துவிய பிறவி என்போம், இரு பிறப்பாளர் என்போம் இல்லையா. உபநயனம் ஆகிட்டாலே இரு பிறப்பு, பூணூல் போட்டுட்டா இரு பிறப்பு, பழைய பிறப்பு போயிடுச்சு. அதனால் மகாலட்சுமி என்ன பண்ணுறா, அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளி கொட்டுறா, வாரிகடான்னுட்டு. இப்போ வித்யாரண்யருக்கு என்ன பண்ணுறாரு, இந்த ரூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா சன்னியாசியாக போனால் அடுத்த ஜென்மம் வந்துருச்சு. ஆனால் இன்னொரு ரூல் இருக்குது. இன்னொரு ரூல் என்ன, சன்னியாசி காசை கையால் தொடக்கூடாது. இப்போ ஐஸ்வர்யம் முழுக்க கொட்டி கிடக்குது. இப்போ வேறு சன்னியாசியாக போயிட்டார். சன்னியாசிக்கு இப்போ எதுக்கு காசு? இந்த கால சன்னியாசியாக இருந்தால் காசு தேவைப்படும். ஆனால் அவர் நிஜ சன்னியாசி, காசு தேவைப்படாது, கையால் தொடக்கூடாது, பணத்தை கையால் தொடக்கூடாது சன்னியாசி. ஏன்னா அப்படி இல்லாட்டி சன்னியாசம் கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அதை வச்சுக்கிட்டு தான் அந்த காலத்தில் அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தையே ஹம்பிங்கிற இடத்துல நிறுவுறார். 2 ராஜாக்களை நிறுவி இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீ பணத்தை வச்சுக்கிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணு. மகாலட்சுமி ஏதோ யோசனையோடு தான் கொடுத்துருக்குறான்னுட்டு. அந்த வித்யாரண்யர் வேறு வித்யாரண்யர் வேறேங்கிறாங்க. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி ராஜா கிட்டே இருந்த ஒரு வித்யாரண்யர், நீ ராஜா கிட்டவா, உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், உன்னுடைய புத்திக்கு நீ ராஜ்யத்தில் செலவு பண்ணணும், நீ ஏன் அப்படி செலவு பண்ணுறேங்கிற. அதுக்கு தான் பதில் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறார், வைராகிய பஞ்சகம்னுட்டு 5 ஸ்லோகங்களை சொல்கிறார். அதில் ஒரு ஸ்லோகம், ஷோணிகோண சதாம் சபால நகலா துர்வார கர்வானலா ஷுப்யூத்ர நரேந்திர சாடு ரசனாதன்யான் நமத்யாமகே. முதல் ஸ்லோகம் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஷோணி கோணின்னா ஒரு, அதாவது என்ன சொல்கிறாரு, சதாம்சம் என்கிறாரு. சாணிலும் உளன் அதை சதகூரிட்ட 100 வெட்டினா கோணனா சின்னது உரை. அந்த மாதிரி ஏதோ ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டு இவன் ஏதோ இந்த உலகத்திலேயே காப்பாற்றுற மாதிரி அந்த ராஜா நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகம் எவ்வளோ பெருசு, பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, அதில் தம்மா துண்டு ராஜ்யத்தில் ஆண்டுக்கிட்டு, இதுவும் இன்றைக்கோ நாளைக்கோன்னு தெரியல, அடுத்த ராஜா வந்தால் அடிச்சிடுவான் இல்லையா. சொல்கிறாரு, திருவாய்மொழியில் அற்புதமான பாசுரம் சொல்கிறார். என்ன பாசுரம் சொல்கிறாரு, பெரிய ராஜா அந்த ராஜா பட்டு பீதாம்பரம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த ராஜாவினுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தங்க ஒரு பாதுகை அணிந்து கொண்டு இருக்கிறார். பீதாம்பரம் மறைச்சிக்கிட்டு இருக்கு.
இந்த சின்ன சின்ன ராஜாக்களெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்டான பரிசு பொருள். பெரிய ராஜாவை மகிழ்விக்கணும் இல்லையா, அதனால் அள்ளி அள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, கியூவில் நின்று கொடுக்குறாங்க, நம்ம மொய் எழுதுகிற மாதிரி. அப்படி ஒரு கூட நிறைய பொற்காசுகளை கொண்டு போய் ஒரு ராஜா, சின்ன ராஜா, குட்டி ராஜா, அவர் காலடியில் கொட்டுறாரு. அப்போது அந்த கால் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கணுன்னுட்டு நினைக்கிறான். ஆனால் ஏற்கனவே எல்லாம் பல பொருள் அங்கே வச்சுருக்கிறான், மணிரத்னமாக குட்டி கிடக்குது, காலை பார்க்க முடியல. எந்த காலை? மகாராஜாவினுடைய காலை பார்க்க முடியல, பீதாம்பரம் மறைச்சி கிடக்குது. சரி, இப்படி வாழ்ந்து இதுதான் நிரந்தரம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர். அப்போ திடீர்னுட்டு ஒரு ராஜா, இன்னொரு ராஜா, இவர் மேலே பொறாமப்பட்ட ஒரு ராஜா, இவன் கொஞ்சம் ஏமாந்த நேரத்தில் கடகடன்னு படையை திரட்டிக்கிட்டு வந்து, அதனால தான் பெரிய நீங்கள் பார்க்கலாம், சோழ ராஜா சாம்ராஜ்யம் சரியும் பாண்டிய சாம்ராஜ்யம் வரும், மாறி மாறி வரும். ஒன்றும் வேண்டாங்க, எவன் ஏழையோ அவன் பணக்காரன் ஆகிடுவான் 30 வருஷத்தில். எவன் பெரிய பணக்காரனோ அவன் ஏழை ஆகிடுவான் இல்லையா. நான் 8 கடை ஜவுளி கடை நான் வச்சுருந்தேன், இப்போ என்னையா பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜவுளி கடையில் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறான் பேர். அப்போது யார் ஜவுளி கடையில் கணக்கு எழுதுனாங்களோ கொஞ்சம் நாள் கழித்து அவங்க பெரிய கடை வச்சுருவாங்க. யார் அந்த கடைக்கு ஓனரோ அவர் அதே கடையில் கூட வேலை பார்க்குறார். விதி என்பது மாற்றி எழுதக்கூடியது இல்லையா. கீழே மேலாயிடும், மேலே கீழாயிடும். பாரதி சொல்கிறான், விதி 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 இது மகனே, கீழ் மேலாம் மேல் கீழாம்ங்கிறார். நரிவகுத்த வலைதனிலே சிங்கம் நழுவி விழும், சிற்று எறும்பால் யானை சாகும். யானை பெருசு, ஆனால் எறும்பு கடிச்சா யானை செத்துரும். யார்? பாரதி பாஞ்சாலி சபதத்தில் சொல்கிறார், விதி விதி என்பதை அப்படியே மாற்றி எழுதுறது விதி. இன்னும் இருக்கிறோன்னுட்டு நினைக்க முடியாது இல்லையா. இடுப்பு துணியை கூட பிடுங்கிட்டு விட்டாலும் விட்டுரும், இல்லை பீதாம்பரத்தை கொண்டாந்து போத்தினாலும் போத்தும். அது முரட்டு யானை ஆட்டம். நின்னோம்னா மாலை போட்டாலும் போடும், இல்லை காலில் போட்டு மிதித்தாலும் மிதிக்கும். விதி என்பதை நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. விதியின் கீழ் அகப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ராஜா ஒரு நாள் என்ன பண்ணார், இன்னொரு ராஜா வந்தார், அடித்து துவம்சம் பண்ணிட்டார், மொத்த ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டார். எடுத்தவொடனே இந்த ராஜா உயிர் பழைச்சி. எப்போ நமக்கு உயிர் பயம் தெரியுமா வரும்? என்னடா பெரிய உயிரை நினைக்கிறோம். நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், இந்த ரவுடிகள் கதையெல்லாம் பார்த்துருக்குறேன். பட்டாக்கத்தி வச்சு 10 பேரை எல்லாம் வெட்டுவான், ஆனால் போலீஸ்காரன் பிடிச்சிக்கிட்டு போனவனே என்னை விட்டுடையாம்பான். படத்துலையும் பார்த்துருக்கலாம். ஏன்னா மற்ற உயிர் அவனுக்கு பிரச்சனை கிடையாது, தான் உயிரே போகக்கூடிய ஒரு நிலவை வந்துட்டாதான் நான் எதை வேணாலும் கொடுக்குறேன், உயிரை விட்டுடு. நாயகி சுவாமி சொல்கிறார், கடைசியில் போகும்போது நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்டவன் தெரியுமா, என் காசு தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் யமன் உங்களை விடமாட்டான். மீம் ஹட்டா மேனிக் மேனி சங்கீத் மூலம் எமோ சொட்டு ஜாய்கி புட்டுனா ராய்க்கு துர்கு. அவர் ஒரு பாட்டில் சொல்கிறார் இல்லையா, என்ன உடம்பு என்ன பண்ணும். அப்போது அவன் போயிட்டான். ஆனால் பாருங்கள், ராஜாவாக இருந்தாலும் பசிக்கும் இல்லையா, பசிக்கும். இப்போ இவருக்கு கேள்வி, ராஜாவாக இருந்தோம் பகலில் போய் பிச்சை எடுத்தோம்னா என்ன ஆகும்? ஐயோ ராஜா வந்து பிச்சை எடுக்கிறானே, ஒரு பாயிண்ட்டு. அப்படி ஒரு இழிவு. 2வது இழிவு என்ன, இவனை தேடிக்கிட்டு இருக்கிறான், போட்டு தள்ளிடலான்னுட்டு ஆளை வச்சு இவன் போய் காட்டில் புந்துக்கிட்டான். உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, மானத்துக்கும் உத்தரவாதம் இல்லை. அதனால் போய் காட்டில் போய் பதுங்கிடுறான். காட்டில் பதுங்கிட்ட பசி, பசி எது வேணாலும் பண்ணும். பசி வந்துட குலம் கல்வி 10ம் பறந்து போவன்னார். ரொம்ப துடிச்சா என்ன, அவன் எப்பேற்பட்ட ஆச்சாரம் படைத்தவனாக இருந்தாலும் ஒரு பெரிய ரிஷி ஒருத்தவர் இருந்தார், பசி அதிகமாகிடுச்சு, அவர் எதையும் சாப்பிட மாட்டார். அப்பேற்பட்டவர் ஒரு கொள்ளுக்காரன் கொள்ளு எடுத்து கொடுத்தவொடனே அதை எடுத்து சாப்பிட்டாராம். கொள்ளு எடுத்து கொடுத்தவொடனே சாப்பிட்டாராம். அனாச்சாரம் இல்லையான்னு கேட்டாங்களாம். உயிருக்காக அதை செய்கிறதில் தப்பு கிடையாது. ஆனால் உயிர் வந்த பிறகு அப்போ உயிருக்கு என்ன ரத்தம் கொடுக்கணும், யார் கொடுக்கணும்? அவர் என்னட்டா பார்த்து கொடுக்கணும். எது பிபி ப்ளஸ்ஸோ அது எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வாயாங்கிறான் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இவருக்கு உயிர் ஆபத்து, பசி கிள்ளுது தள்ளுது. பார்க்குறாரு, அமாவாசை மறையட்டும் போகலாம் என்ன நினச்சிக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, யாரும் தெரியாது இல்லையா, ஒரு பெரிய துண்டு எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு பீதாம்பரம் கட்டிக்கிட்டு வேலைக்கு 10 வகையான உணவு சாப்பிட்டவர். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டவர். இன்றைக்கி ஒரு வேளை பசியில் புடுங்கி எடுக்குது இல்லையா. போகிறார், போனவொடனே பிக்ஷாந்தேகிங்கிறார். ராத்திரி நேரத்தில் ஒரு அம்மா பிச்சை போடுறாங்க. ஏன்னா பிச்சைன்னுட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ பிச்சையும் கிடையாது, பகல் பிச்சையும் கிடையாது இல்லையா. இல்லை அதுதான் 20 கிலோ அரிசி வந்துடுது, இப்போ எல்லாம் ரேஷன் வந்துடுது, போய் சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே இல்லையா. இப்போது பிச்சை வந்துடும். பிச்சை எடுத்துக்கிட்டு போகிறாரு. நின்றுட்டு சாப்பிடக்கூடாதுன்னுட்டு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்கார்றாரு. பார்த்தா ஒரு கருப்பாக ஒரு கல் மாதிரி இருக்குது.
இங்கே உட்காந்து சாப்பிடலாமேன்னுட்டு நினைக்கிறார். உட்காந்து சாப்பிடலாமேன்னு நினைக்கிறார். சரி, இருட்டு தெரியல. போய் இந்த சட்டி கூட கிடையாது இவர்கிட்ட. பணம் போட்டு மசானத்தில் பணத்தை உடச்சி அந்த பானையை உடச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பானையை உடஞ்சா ஒரு பானை கொஞ்சம் பாதி உடஞ்சி உடையாமல் ஒரு ஓடாட்டம் சில்லாட்டம் இருக்குது. கையில் வாங்கிறதுக்கு இலகையில் ஒன்றும் கிடையாது இவர்கிட்ட. இதை எடுத்துக்கிட்டு போகிறார். எவனோ வச்ச பணத்தினுடைய ஒரு இதை ஆழ்வார் சொல்கிறாரு, நம்ம சொல்லலை. சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு. போய் அந்த நாய் மேலே உட்கார்றாரு. உட்கார்ந்தோம்னா என்ன ஆயிடுச்சு, அது கருநாய்னா கருப்பு நாய் கிடையாது, கருவுற்ற நாய். கருவுற்ற நாய் வளர்த்தவர்களையே கடிக்கும்னுட்டு சொல்கிறாங்க இல்லையா. இவர் போய் புசுக்குன்னு உட்கார்ந்தாரா, லொல்லன்ட்டு ஒரு பாஞ்சது. பாஞ்ச உடனே எந்த காலை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய யார் அரசர்களெல்லாம் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த கால் சதையில் பாதி சதை எடுத்துடுச்சான். ஒரே வாயில் பிச்சு எடுத்துடுச்சான். ஒரு பக்கம் வயிற்று பசி, ஒரு பக்கம் நாய் கடித்த வலி, ஒரு பக்கம் சாப்பாடு கீழே விழுந்துடுச்சு. பத்தனு கீழே போட்டார். அந்த சில்லு உடஞ்சி போச்சு, சாப்பாடு போயிடுச்சு. இருட்டில் எங்கே இருக்குன்னே தெரியல இல்லையா. இந்த ராஜா என்ன நினச்சான், இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்கும். எல்லா ராஜா கீழே நவரத்தினங்களை ஐஸ்வர்யத்தை கொட்டுவான், 10 வேளை சாப்பாட்டோடு தான் நம்ம வாழ்க்கை முடியும் என்று முதல் நாள் ராத்திரி வரை நினைத்த ராஜா அடுத்த நாளுக்கு இப்படி கதி ஆயிடுச்சு. நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு நாயகமாய் உலகுடன் ஓட ஆண்டவர், உலகே இவனுக்கு கீழே. அதை தான் சொல்கிறாரு, அங்கண்மாஞாலத்து அரசர், கருநாய் கவர்ந்த காலர். கருநாய் கவர்ந்தன மொத்தமாக சதை பிடிச்சி இழுத்தான். சிதைகிய பானையர், ஒரு பானை ஓடு இருந்தது, அதுவும் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு இல்லையா. பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மேனோ. நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரம் இல்லையா. இந்த உயிருக்கும் உடம்புக்கு என்ன தொடர்பு? ஒரு சின்ன தொடர்பு, ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்குது. போயிடுச்சுன்னா குரம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்கிறார். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய், அந்த அபிமான பங்கம் என்ன பண்ணணும், அதெல்லாம் விட்டுணும். யான் எனது செருக்கு அறுப்பான், வானோர்க்கும் உயர்ந்த உலகம் தரும் இல்லையா. அதுதான் மோட்சத்தை தரும். அதனால தான் அகங்காரமாக, அது எதுக்காக நம்ம நம்மன்னு சொல்கிறோம்? கண்ணினும் சிறுத்தாம்பு எதுக்கு? கண்ணினும் சிறுத்தாம்பு அஷ்டாட்சர மந்திரத்தில் நம பதார்த்தத்தை சொல்லுவது இல்லையா. திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல, மத்திம பதம் அது என்ன சொல்லுது? நமகா. என்ன சொல்கிறான்? மா என்ன நான் என்னட்டு அர்த்தம், நான் என்ன இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். நானோ என்னுடைய உடைமைகளோ இது ரெண்டும் எனக்கு உரியது கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு உரியது கிடையாது. அதைத்தான் நம்மன்னு சொல்கிறோம். சும்மா நம்மன்னு சொல்லிக்கக்கூடாது. நம்ம என்ன அர்த்தம், அதைத்தான் நம்ம நமகா. அதுதான் கண்ணினும் சிறுத்தாம்பு. இந்த தத்துவம் தெரியாமல் கண்ணினும் சிறுத்தாம்பு படித்து பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அவருக்கு பெரிய அந்தஸ்து. யாருக்கு? மதுரகவி ஆழ்வாருக்கு. மதுரகவி ஆழ்வாருக்கு பெரிய சிறப்பு. ஏன்னா மதுரகவி ஆழ்வார் துணை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மாழ்வார்கிட்ட போக முடியாது. நம்மாழ்வார் துணை இல்லாமல் பெருமாள் கிட்ட போக முடியாது. நம்மாழ்வார் இல்லாமல் பெருமாள் கிட்ட போக முடியாது. அதனால் இவர் தான் நமக்கு ஆறுதல். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூப்பல். ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது நீங்கள் நான் போட்டிருக்கிறேன், வேறு ஒரு யூடியூப்பில் கூட போட்டிருக்கிறேன். ஆலயா வீடியோ ஆலய தரிசனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டே வரேன், பார்க்கலாம். நீங்கள் எந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தில் கண்ணு திறந்துருக்காது பெருசாக. பார்த்துருக்கிறீங்களா? சிற்பி எப்படி பண்ணுவான்? பாதி திறந்து முன்ன கண்ணாக தான் வச்சுருப்பான். அது எப்படி இருக்குமுன்னா, ஒரு கிண்கிணின்னா கிலுகிலுப்பு இருக்குது இல்லையா, அந்த கிலுகிலுப்பில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காய் ஒன்று இருக்கும். அந்த காய் வெளியில் வராது. அதே சமயத்தில் அந்த காயை பார்க்கலாம். பாதி திறந்து பாதி முடி, அதுக்கு கிண்கிணின்னுட்டு பேர். பெருமாளுடைய கண்ணுங்கிறது கிண்கிணி ஆட்டம் இருக்குமா இல்லையா. கிண்கிணி வாய் செய்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்னுட்டு கண்ணதாசன் எழுதினார் இல்லையா. அதுதான் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. தாமரை ரொம்பவும் விரிஞ்சிருக்காது, ரொம்பவும் குவிஞ்சா மொட்டு.
எப்போ சூரியன் வந்தால் என்ன பண்ணும்? குவியும். சந்திரன் வந்தால் மலரும். சந்திரனை காணாமல் அல்லி மலருமான்னுட்டு பாட்டு இருக்குது. இவங்களே பாடுறாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் அப்படின்ட்டு வருது இல்லையா? அப்படி இருக்கு. இதை ரொம்ப அழகாக 3ஆம் திருவந்தாதியில் நம்முடைய பேயாழ்வார் சொல்கிறார் பாருங்க. எப்படி சொல்கிறாரு? அழகான பாட்டு. அந்த பாட்டு சொல்கிறேன். ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் இல்லையா? உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடரெங்கும் வெண்சங்கம் வானில் பகரும் மதி என்றும் பார்த்து. பெருமாள் கிட்ட இருக்கிற சங்கு சக்கரங்கள் இருக்குது இல்லையா? அந்த ஆழிங்கிறது நெருப்பு மாதிரி ஜொலிக்கக்கூடியது. பாஸ்கரன்னுட்டு அதுக்கு பேர். இந்த கும்பகோணம் இருக்குது இல்லையா? அந்த கும்பகோணத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னுட்டு பேர். சூரியன் இழந்த ஒளியை பெற்ற தலம். அப்போ சூரியனுக்கே ஒளிமங்க செய்யக்கூடியது யாருன்னா கையாழ். அதுதான் மறைக்குது. அதனால் அது சூரியனாட்டம் தகன்னுட்டு இருக்குமா? எது? திகிரி என்றும். திகிரின்னா சக்கரம் இல்லையா? இந்த பக்கத்தில் இன்னொன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது எது? வெண்சங்கம். வெண்மையான சங்கம். அது குளிர்ச்சியாக இருக்குமா? இது நிலவு, இது சூரியனுங்கிறார். அதனால் ரெண்டுமே அவர் கையில் வச்சுருக்கிறதால என்ன ஆகிடுது? இந்த சூரியனை பார்த்து மலருது, சந்திரனை பார்த்து குவியுது. ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கிறதால மலரவும் முடியல, குவியும் முடியல, பாதி மலர்ந்து இருக்குது. இன்னொரு விஷயம், அதாவது சூரியன் என்றால் ஆஷ்டிதர் இல்லாத பார்த்தா நெருப்பு மாதிரி சுடுவாராம். வந்துட்டான படுப்பாவேன்னுட்டு சுட்டுடுவாராம். அதே நேரத்தில் அவருடைய கருணை என்ன பண்ணோம்? போகிறான் போய் என்னமோ கடைசியில் நம்ம காலில் விழுறான்ட்டு சந்திரநாட்டம் ஆகிடுவாராம். ரைட்டா? அவன் செய்கிற தப்பெல்லாம் பார்த்தா சூரியனாட்டம் இருப்பாராம். ஆனால் பக்கத்தில் பிராட்டி இருக்குது. ஐயா வந்துட்டான், நீ பார்த்து ஏதாவது செய்யன்னு சொன்னால் சந்திரநாட்டம் குளிர்ந்துடுவாராம். இப்போ சந்திரன் சூரியன் ரெண்டுமே பெருமாள்கிட்ட இருக்குது. அடுத்தது கண்ணும் இருக்குது, மனசும் இருக்குது. மனசு கண்ணு பார்க்கணும், மனசு நினைக்கணும் இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு வழிபாடுங்கிறது நடக்கும். இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன ஆயிடுச்சு? கிண்கிணி வாய் செய்த தாமரை போலே செங்கண் சிறுதே செம்மையான கண்கள் கோபத்தாலையும் சிறக்கும் குடிச்சு. இப்போ கொடுத்துச்சு வந்த கரங்களுங்கிறோம். அப்பையும் சிவக்குது இல்லையா? அந்த மாதிரி பார்த்து ஆஷ்டிதர்களை பார்த்து இந்த பாகவத கோஷ்டியை பார்த்தா அன்பினால் கண்ணு சிவக்குமா இல்லையா? தப்பு பண்ணுறவங்களை பார்த்தா கோபத்தினால் சங்கு சேர்க்குமா? செங்கண் சிறுதே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா தப்பும் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான் பாரு. அப்படி நான் இந்த பார்த்து இடக்கை வழக்க அறியாத ஆயர்கள் இல்லையா? எப்படி இருக்குமா? எங்கண் மேல் சாபம் எப்போ சொல்கிறதுன்னு தெரியல. செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் சேர்ந்து எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு உன்னுடைய அங்கணன அழகான கண்கள், உன்னுடைய அழகான கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்களை பார்க்கக்கூடாதா நீ? அதனால் கடைக்கண் பார்த்தலைங்கிறது தான் முக்கியம். முழுக்கண் திறந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா முழுக்கண் திறந்து பார்க்குறதுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் மேட்டூர் டேம் இருக்குது இல்லையா? மேட்டூர் டேமில் இருக்கிற முழு தண்ணியும் முழு ஷட்டரும் திறந்து விட்டால் என்ன ஆகும்? அது நல்லதுக்காது. அத்தனை ஊரை அடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் பெருமாள் மொத்தமாக கண்ணை திறந்துட்டாருனாலும் கஷ்டம். அந்த அருள் குணம் இப்போ கையை நீட்டுறோம். இவர் ஒரு பிரசாதத்தை வைக்கிறாரு. இந்த கை எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் பிரசாதத்தை வைக்கணும். கை சின்ன இந்த குழந்தை கை இத்தனோண்டு இருக்குது. இவ்வளோ பிரசாதத்தை அள்ளி வச்சா அந்த குழந்தையால் தாங்க முடியுமா? பெருமாளுடைய அருள் கூட சிறுதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணுமா, தயார் பண்ணணுமா. சிறுதே எம்மேல் விழியாவோ எங்கள் மேல் சாபம் இழுந்தேல் வரம்பாவாய். சாபம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். பாபத்தை கூட பிராயச்சித்தத்தால் கழிச்சிடலாம். சாபம்ங்கிறது கழிக்கவே முடியாது. அனுபவித்தால் அல்லது கழிய ஒட்டாது. அனுபவித்தால் தான் கழியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பாகவதர்களுக்கு மட்டும் கழிஞ்சிடுமா. பிரம்மாவுக்கு கூட என்ன அது 4 சாபத்தை சொல்கிறாரு இல்லையா? அதாவது நான் முகந்தலையை கிள்ளிய பாவம், மகாவிஷ்ணுவினுடைய வேர்வையால் போனது, துர்வாசர்கிட்ட இந்திரன் பெற்ற சாபம், மகாலட்சுமியின் கருணையால் போனது. 3வது யார்? சந்திரன் தட்சனிடம் பெற்ற சாபம், அங்கே சந்திர புஷ்கரணியில் நீராடியதால் சென்றது. அகலிகை கௌதமரிடம் பெற்ற சாபம் ராமனுடைய பாத தூளிகையாலே போனது. அந்த மாதிரி உன்னுடைய கடைக்கண்ணாலே எங்கள் சாபம் மட்டும் வாங்கக்கூடாது. பாபம்ங்கிறது பிராயச்சித்தத்தால் கழிச்சிடலாம். இவர் 10 ரூபா ஏமாத்திடுறோம்னா மறுபடியும் 10 ரூபா அவர்கிட்ட போய் தந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ஓங்கி ஒரு 6,000 வச்சுக்கிங்க, படுபாவை அரைஞ்சிட்டு போயிட்டானே உருப்படுவானான்னு சொன்னால் அதோட சரி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது திரும்ப நம்ம அரை வாங்கிக்கிட்டாலும் போகாது. அவருக்கு தான் 2 பல்லு போயிடுச்சு அரைஞ்ச அறையில்
இது போய் எங்கே கட்டிக்கிறது? இல்லை அதே மாதிரி மனசை நோக்கடிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, அது தீராது இல்லை. அதனால் சாபம் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோரம்பாவாய் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கீதையில எல்லாம் நிறைய சொல்லலாம். அதனால் இந்த பாசுரத்தை இந்த அளவில் நிறுத்திப்போம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த எப்பேற்பட்ட தமிழ் பாருங்கள். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போரே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் சேர்ந்து எழுந்தார் போல். ஒரே நேரத்தில் சூரிய உதயமும் சந்திர உதயமும் நடக்காது. ஆனால் பகவான்கிட்ட ரெண்டுமே நடக்குமா. அதை பார்க்குற அழகு, அதனால் அது அழகாம். இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், அழகான கண்களால், 2 கண்களால் எங்கள் மேல் நோக்கினால் சூரியன் என்ன பண்ணும்னா வறட்சியை அதாவது அந்த பயிரை வளர்க்க செய்யும். 2 இருக்கணும். ஒரு பயிர் வளரணும்னா என்ன அர்த்தம்? இப்போ சூரியனே இல்லைன்னு வச்சுக்கிங்க, வெறும் மழையாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, சந்திரன் எல்லாம் இருட்டாகவே இருக்குதுன்னு சில நாளில் பார்த்தீங்கன்னா 6 மாதமா 4 மாதம் ஏதோ ஒரு நாட்டில் இருட்டாக இருக்குமா, ஒரு பயிரும் வளராது, பயிர் கிடையாது. சரி, வெறும் பகலாக இருக்குது, எல்லாம் சாஞ்சு போயிடும். அதனால் 2மே வேணுங்கிறதால உன்னுடைய அருட்கண் பார்வை 2மே வேண்டும். எங்களுடைய தாபத்தை நீக்குவதற்கு சூரியனை போன்ற கண்களை திறக்க வேண்டும். எங்களுடைய மனசுக்கு குளிர்ச்சியை தருவதற்கு சந்திரனை போன்ற கண்களை நீ திறக்க வேண்டும். பாதி திறந்து நிதானமாக நீ கொஞ்சம் நிதானமாக எந்த விஷயமும் நிதானமாக செய்யணும் இல்லையா? அதே நிதானத்தை இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அடுத்த பாட்டில் அடுத்த விஷயம் பெருமாள் புறப்பட்டு வரப்போகிறாரு. அதை நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.